வணக்கம் மக்களே, இது வியாழக்கிழமை எடுத்த காணொலி. அதே இப்ப சனிக்கிழமை போடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம கோல்டு நண்பர் ஏன் அதுக்கெல்லாம் கேட்காம கரெக்டா வெயில் காலம் அதுவும் நம்ம பாடியில சில பல வேலைப்பாடுகளை பார்த்து விட்டாரு. அதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்கறப்பலாம் மூக்க உறிஞ்சு பேசுற மாதிரி இருந்துச்சு. அதனால இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. ரைட்டு, இன்னைக்கான கதைக்கு வரேன். பாடி வெயிட்ட 65 kg கொண்டு போகிறதுல இன்னைக்கு நாள் 32. ஜிம் வந்து சேர்ந்ததும் ஸ்டார்டிங்ல வார்ம் அப் எல்லாம் பண்ணிட்டு, இன்னைக்கு நம்ம பயிற்சியில ஒரு அருமையான புல் டே செஷன் தான். அதனால எப்பவுமே பண்ற மாதிரி பிரமிட் செட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாம ஸ்டார்டிங் ஹெவி வெயிட்ல இருந்து புஷ் பண்ணேன். என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போட்டுன்னு சொல்லி கேப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே ஒரு ஃபாலோ ஒன்னு தட்டி விட்டுருங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு கண்டிஷனிங்க பக்காவா செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததும் மதிய உணவை வயிறு முட்டை சாப்பிட்டு ஃபிஷ் ஆயில் ஒன்று வாயில போட்டுக்கிட்டு குல்கல் ஷேக் ஒன்று ரெடி பண்ணிட்டு அப்படியே நிர்வாகத்துக்கு நேசமணி எடுத்துக்கிட்டு நம்மளோட ஷிஃப்ட் 6 மணிக்கு நான் கரெக்டா 5:55 நிர்வாகம் வந்து சேர்ந்தேன். வழக்கம் போல நம்ம இரவட்டியில கலந்து பேசி இரவு உணவை சாப்பிட்டுக்கிட்டு ஐபிஎல் வரப்போகுது அப்படின்றதும் பேசிக்கிட்டு அப்பாடா இதுக்கப்புறம் வேலையை பார்ப்போன்றது நம்மளுக்கே எப்பயாவது ஒரு வாட்டி தான் தோணும். அப்படி இருக்க போதான் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க. இந்த ஆக்டிவிட்டி எதுக்குன்னா நம்மளோட டிஎல்ஸ் பயங்கரமா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுமா. அதனால ஒவ்வொருத்தருமே கிரியேட்டிவா யோசிச்சு எல்லா டிஎல்க்கும் ஒரு வெஸ்ட் கொடுத்து பக்காவா டெக்கரேட் பண்ணியாச்சு. இதுல என்னோட பார்ட்டிசிபேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தல, அதான் என்னோட பார்ட்டிசிபேஷன். அப்புறம் நிர்வாகம் மணி அடிச்சதும் நிர்வாகத்துல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து மட்டையிட்ட மக்களை அடுத்த வீடியோல சந்திப்போம். கதையில கரெக்டா இருப்போம். பை பை.